தனக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே தன்னுடைய கடமை என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட 109வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் வன்னியர் தெரு 1, வன்னியர் தெரு 2, வன்னியர் மெயின் சாலை, சின்னப்ப நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று ஒவ்வொரு பகுதியாகவும் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவை குடிநீர் பிரச்சினையாக இருந்தாலும் மின்சார பிரச்சினையாக இருந்தாலும் அவற்றை சரி செய்கின்ற வகையில் அதிகாரிகளுடன் இணைந்து ஆலோசிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மழைநீர் குறித்தும் சாலை அமைப்பது குறித்தும் மாநகராட்சி அதிகாரியுடன் கலந்து ஆலோசனை செய்யப்படும். மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என மாமன்ற உறுப்பினர் வாக்குறுதி அளித்தார். கடந்த மாமன்ற கூட்டத்தில் தன்னுடைய பகுதி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் மழைக்காலங்களில் மழைநீர் நிற்காதவாறு மாநகராட்சி அதிகாரிகள் அழைத்து உரிய தீர்வு காணப்படும் என்றும், மேலும் நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை சீரமைக்கும் பணியை தொடர்ந்து மேயர் அவர்களிடம் தெரிவித்து வருவதாகவும், விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் மக்கள் வைக்கின்ற முக்கிய கோரிக்கைகளை தான் நிறைவேற்றி தர தயாராக உள்ளதாகவும், அதற்காகத்தான் இப்பகுதி மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்தார்கள் என கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.